எல்லாருக்கும் வணக்கம். நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா லத்தி டெஸ்ட் நம்பர் 22 சைக்காலஜி எக்ஸ்ப்ளனேஷன் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். அடுத்து வரும் எண் யாது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே, ஃபஸ்ட்டு 1, 5, 11, 19, 29 கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் எம் நம்பர் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு டிஃப்ரென்ஸ் என்னென்னு பாருங்கள். 1க்கும் 5க்கும் டிஃப்ரென்ஸ் என்னது? 4. 5க்கும் 11க்கும் டிஃப்ரென்ஸ் என்னது? 6. 11க்கு 19க்கு டிஃப்ரென்ஸ் 8. 19, 29க்கு டிஃப்ரென்ஸ் 10. இப்போ பாருங்களேன், டிஃப்ரென்ஸ்லாம் 2 2ஆக கூட்டிகிட்டு போயிருக்கா. அப்போ அடுத்த டிஃப்ரென்ஸ் என்னவாக இருக்கணும்? 12ஆக இருக்கணும். அப்போ 29ஓட எந்த நம்பரோட டிஃப்ரென்ஸ் பார்த்தா நமக்கு 12 வரும் நம்ம செக் பண்ணணும். அதுக்கு 29ஐயும் 12ஐயும் கூட்டிட்டா முடிஞ்சு போச்சு. 9 2 11, மீதி 1, 2 1 3, 3 1 4. ஸோ 41 தான் நமக்கு ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் பார்க்கலாம். விடுபட்ட எண்ணை காண்க. ஃபஸ்ட்டு 1, 6, 15 இங்கனக்குலாம் நம்ம கொஸ்டின் மார்க் இருக்குது. அதே சேம் அடுத்தடுத்த நம்பருக்குள்ளே டிஃப்ரென்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணுங்க. 1க்கும் 6க்கும் டிஃப்ரென்ஸ் 5, 6க்கும் 5க்கும் டிஃப்ரென்ஸ் என்ன வரும்? 9 வருமா? ஓகே, அடுத்த டிஃப்ரென்ஸ் நமக்கு தெரியாது, இதுக்கும் தெரியாது, இதுக்கும் நமக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். சரி, ஓகே, இந்த கொஸ்டின் இது வந்து நம்ம கொஸ்டின் மார்க். இதுக்கும் டிஃப்ரென்ஸ் தெரியாது, அதுக்கும் டிஃப்ரென்ஸ் வரும். 66க்கும் 45க்கும் என்ன டிஃப்ரென்ஸ் வரும்? 21 வருமா? அடுத்து 66 91க்கு டிஃப்ரென்ஸ் என்ன வரும்? 11ல் 6 போயிடுச்சுன்னா 5 ஒரு 8, 8ல் 6 போயிடுச்சுன்னா 25 இருக்கும் நமக்கு. இப்போ இதை வச்சு நம்மளால் எதுவும் ப்ரெடிக்ட் பண்ண முடியலாம். அடுத்த லெவல் செக் பண்ணி பாருங்கள். இப்போ இது ரெண்டுக்கு டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு 4 இருக்கும். சரிங்களா? இதுக்கும் 4 வருது. இப்போ இந்த 2 நம்பருக்கு டிஃப்ரென்ஸ் பார்த்தாலும் நமக்கு 4 வரும். எல்லாத்துமே கான்ஸ்டண்ட்டாக ஒரே மணிக்கு 4 4 கிடைக்குதா, அதனால சொல்கிறேன். இப்போ இந்த நம்பருக்கு டிஃப்ரென்ஸ் பார்த்தா 4 வரணும். அப்போ இங்கே என்ன வந்திருக்கணும்? 13. அதே மாதிரி இந்த 2 நம்பருக்கு டிஃப்ரென்ஸ் பார்த்தா 4 வரணும். இங்கே என்ன வந்திருக்கணும்? 17 வந்திருக்கும். சரிங்களா? இப்போ பாருங்கள், இந்த 15க்கும் இதுக்கு அடுத்துள்ள நம்பருக்கும் டிஃப்ரென்ஸ் பார்த்தா நமக்கு என்ன வரணுமா? 13 வரணுமா? அப்போ இந்த 15ஐயும் 13ஐயும் கூட்டினா என்ன வந்திருக்கும்? 28. ஸோ ஆன்சர் 28. நெக்ஸ்ட் அதே இது சேம் மிஸ்ஸிங் நம்பரை கண்டுபிடிக்கணும். 240, அடுத்து கொஸ்டின் மார்க், 120, 40, 10, 200. இப்போ பாருங்களேன், இப்போ இந்த நம்பர் என்ன நமக்கு தெரியாது. ஆனால் 120 இங்கே 40 இருக்கா. 120 என்ன செஞ்சால் நமக்கு 40 கிடைக்குன்னு பார்க்கணும். இப்போ 120 3ஆல் டிவைட் பண்ணேன். 120/3 என்ன வரும்? 3 12. ஸோ இப்படி 120/3 போடு, என்ன வரும்? 40 வரும். ஸோ வருதா? நெக்ஸ்ட்டு 40/4 போட்டால் 10, 10/5 போட்டால் 2. பாருங்களேன், 3 4 5. அப்போ இதுக்கு முன்னாடி உள்ள நம்பர் என்னது? 2ஆக இருந்திருக்க போகுது. சரியா? இங்கே உள்ள நம்பர் 2ஆல் டிவைட் பண்ணால் 120 வந்திருக்க போகுது. இப்போ என்ன நம்பர்னு தெரியாது, ஆனால் இதை டிவைட் பண்ணால் எனக்கு 120. அப்போ எக்ஸிக்குள்ள என்ன வரும்? இந்த 2 இங்கிட்ட போயிடுச்சுன்னா 120 × 2 240. சரிங்களா? அப்போ எனக்குள்ள வரக்கூடிய ஆன்சர் 240. நெக்ஸ்ட் கொடுக்கப்பட்ட தொடர் வரிசையில் விடுபட்ட எண்ணை காண்க. சரி, இங்கே என்ன வரணும் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. பாருங்க, இப்போ 10, 19, 37, 73 இந்த நம்பருக்கும் இந்த நம்பருக்கும் பாருங்களேன் கேப் 9 இருக்கா. 19க்கு 37க்கு கேப் பார்த்தா என்ன வருது? 8 வருது. முதல் 9 இருந்தது, அடுத்து 8 இருக்குது. அடுத்து இது பாருங்களேன், அப்படியே டபுளான மணிக்கு இருக்கா. முதல் 9, அடுத்து 8ன்னு குறைஞ்சிச்சானா அடுத்தது பார்த்தீங்கன்னா வேல்யூ அதிகமாக இருக்குது. அப்போ இதுக்கெல்லாம் டிஃப்ரென்ஸ் பார்த்தா ஒர்க் அவுட் ஆகாது. அப்போ வேறு எந்த மணிக்கு இதில் மெத்தட் யூஸ் பண்ணணும் பாருங்கள். இப்போ 10 × 2 என்ன வரும்? 20. 20 -1 19. அடுத்த டைம் இருக்கா? 19 × 2 38. 38 -1
37 வந்துச்சா? அதே மாதிரி 37 × 2 74 மைனஸ் 1 73 கரெக்டாக வருதா? 73 × 2 156 மைனஸ் 1 146 சாரி 146 மைனஸ் 1 145. ஸோ ஆன்சர் 145. நெக்ஸ்ட் பாருங்க, ப்ராஃபிட் அண்ட் லாஸில் கேட்டிருக்காங்க. 21 பேனாக்களின் அடக்க விலை 20 பேனாக்களின் விற்ற விலைக்கு சமமா? அடக்க விலை என்ன சொல்லுவோம்? காஸ்ட் ப்ரைஸ் சிபி, விற்ற விலை செல்லிங் ப்ரைஸ். சரிங்களா? ஜஸ்ட் ஒரு ரொட்டேஷனுக்காண்டி 21 காஸ்ட் ப்ரைஸ் அடக்க விலையோடைய ரேட்டும் 20 பேனாக்களின் செல்லிங் ப்ரைஸ் விற்ற விலையோட ரேட்டும் ஈக்குவலாக இருக்கும், சமமாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்களா? அதனால ஈக்குவல்னு எடுத்துருக்கு. சரிங்களா? இப்போ என்ன கேட்டிருக்காங்க, இதோடைய லாப சதவீதம் கண்டுபிடிக்க என்ன போடணும்னா இந்த காஸ்ட் ப்ரைஸை இங்கிட்டு கொண்டு வந்துருங்க. இப்போ என்னவா இருக்கும், இந்த நம்பர் இங்கிட்டு கொண்டு வந்துருங்க, இந்த இதை இங்கிட்டு கொண்டு வந்துருங்க. அப்போ செல்லிங் ப்ரைஸ் டிவைட் பை காஸ்ட் ப்ரைஸ் இங்கே ப்ராடக்ட்டில் இங்கிட்டு வந்தால் டிவைடில் வரும். 21 இங்கிட்ட அப்படியே வச்சுக்கோங்க, இந்த 20 இங்கிட்டு கொண்டு வந்துருங்க. சரிங்களா? அப்போ செல்லிங் ப்ரைஸ் பை காஸ்ட் ப்ரைஸ் ரேஷியோ வந்து 21/20. இதுக்கு ப்ராஃபிட் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா என்னன்னா ப்ராஃபிட் ஈக்குவல் டு செல்லிங் ப்ரைஸ் மைனஸ் காஸ்ட் ப்ரைஸ் டிவைடட் பை காஸ்ட் ப்ரைஸ் இன்ட்டு 100. இதுதான் என்னுடைய ஃபார்முலா. இப்போ பாருங்கள், செல்லிங் ப்ரைஸோட ரேஷியோ என்ன கொடுக்குறாங்க? 21, காஸ்ட் ப்ரைஸ் 20 டிவைடட் பை 20 இன்ட்டு 100. டிவைட் பண்ணால் 1, செப்பரேட் பண்ணால் 1, 20 இன்ட்டு 100. இதை அடிச்சிங்கன்னா 5. ஸோ 5% தான் ஆன்சர். நெக்ஸ்ட் 12 பொருள்களின் வாங்கிய விலைக்கும் 10 பொருள்கள் விற்ற விலைக்கும் சமம். போன சம் பார்த்தோம்னா அதே தான். 12 பொருளை வாங்கிய விலைன்னு என்னது? காஸ்ட் ப்ரைஸ். அதுவும் 10 பொருளை விற்ற விலைன்னு என்னது? செல்லிங் ப்ரைஸ் எஸ்பி. சமமெனில் இந்த வியாபாரத்தில் கிடைக்கும் லாபம் அதே மாதிரி இதுக்கு முன்னாடி பார்த்தோம், அதே ப்ராப்ளம் பண்ணி இதுவும். இப்போ செல்லிங் ப்ரைஸ் டிவைடட் பை காஸ்ட் ப்ரைஸ், இந்த 10 கிட்ட வந்தால் இப்படி இருக்குமா? இதை வேணால் சிம்ப்ளை பண்ணி வச்சுக்கோங்க. 2 இப்போ அடிச்சோம்னா 6/5 இருக்கும். சேம் ஃபார்முலா. ப்ராஃபிட் ஈக்குவல் டு செல்லிங் ப்ரைஸ் மைனஸ் காஸ்ட் ப்ரைஸ் டிவைடட் பை காஸ்ட் ப்ரைஸ் இன்ட்டு 100. செல்லிங் ப்ரைஸ் 6, காஸ்ட் ப்ரைஸ் 5 டிவைடட் பை 5 இன்ட்டு 100 ஈக்குவல் டு 1/5 இன்ட்டு 100. அடி கொடுத்தீங்கன்னா 20. ஆன்சர் 20. நெக்ஸ்ட், ஒரு அலமாரி 5% தள்ளுபடியில் ரூபாய் 5225க்கு விற்கப்படுகிறது எனில் அதன் குறித்த விலை என்ன? குறித்த விலை என்னது? மார்க்கெட் பிரைஸ்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அதனுடைய குறித்த விலை. குறித்த விலையில தான் டிஸ்கவுண்ட் 5% கொடுத்து 5225 ரூபாய்க்கு விற்கிறாங்க. சரிங்களா? அப்போ குறித்த விலை கண்டிப்பாக இதை விட அதிகமாக தான் இருக்கும். சரிங்களா? குறித்த விலை தான் 5% டிஸ்கவுண்ட் கொடுத்து இது வந்திருக்கு. இப்போ குறித்த விலை இதை விட அதிகமாக தான் இருக்குன்னா ஆப்ஷன் ஏ கட்டாயம் வராது. சரிங்களா? அப்போ பிசிடியில் தான் ஏதோ ஒரு ஆன்சராக இருக்க போகுது. அதில் நீங்கள் இதோட குறித்த விலையில் 5% டிஸ்கவுண்ட் கொடுத்தா இந்த ரேட்டு வரணும். அந்த ஆப்ஷன் வந்து செக் பண்ணி பாருங்க. இப்போ 5500 நம்ம எடுத்துக்கிறோம். இதில் 5% என்ன வரும்? 10% வந்து 550. சரிங்களா? 10% ஒன்றும் இல்லை, இந்த ஒரு 0 கட் பண்ணிட்டோம். அதான் 550 10%. இப்போ 5% என்ன? இது 2ஆல் டிவைட் பண்ணால் என்ன வரும்? 2 இது 1 275. அப்போ 5500ல் 275 சப்ராக்ட் பண்ணு 5, 9 2 பட்சம் 2, 4 2 பட்சம் 2, 5. அப்போ என்னது? ஆப்ஷன் பி தான் கரெக்ட். ஸோ ஆப்ஷன் வழியாக போனால் ஈஸியாக வந்துடும். நமக்கு ஃபார்முலா வழியாக நம்ம போகலாம், பட் இது நமக்கு சீக்கிரமாக ஆன்சர் கிடச்சிடும். ஒரு நபரிடம் 532 பூந்தொட்டிகள் உள்ளன. அவர் வரிசைக்கு 21 பூந்தொட்டிகள் வீதம் அடுக்க விரும்பினால் எத்தனை வரிசைகள் முழுமை பெறும் எனவும் மற்றும் எத்தனை பூந்தொட்டிகள் மீதம் இருக்கும் எனவும் காண்க. மொத்தம் 532 பூந்தொட்டி இருக்கும். சரிங்களா? ஒவ்வொரு வரிசையிலையும் 21 பூந்தொட்டி டிவைட். சரிங்களா? ஒவ்வொரு வரிசையிலையும் இந்த ரூல் தான். டிவைட் பண்ணிட்டேன்னா ஈஸியாக கிடச்சிடும். ஓகே, 21 டிவைட் பண்ணால் 1 21 21, 2 21 42, 1 1 2. சரிங்களா?
5 டைம்ஸ் போடலாமா? 5 2 5 10. அப்போ 12ல் 5 போயிடுச்சுன்னா 7. சரிங்களா? அப்போ மீதி 7, மொத்த வரிசை 25 வரிசையில் 21 22 வச்சிடலாம். மிச்சம் 7 செடி மட்டும் இருக்கும். கொடுக்கப்பட்ட தொடர் வரிசை தவறான எண்ணை காண்போம். இதில் எது தவறுன்னு கேட்டிருக்காங்க. ஓகே, இப்போ பாருங்க 3 5 7 6 10 14. இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு பார்த்தீங்கன்னா 2 கூடி இருக்குது, இது 2 கூடி, ஆனால் இங்கே ஒன்று குறைஞ்சிருக்கு. ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா இதில் டிஃப்ரென்ஸ் பார்க்குறது நமக்கு செட் ஆகலை. கூடுது அடுத்து குறையுது, கூடுது அடுத்து குறையுது, அது பார்த்தீங்கன்னா ஒன்று போல் வரலை, கான்சிக்யூட்டாக நமக்கு கிடைக்கும். இப்போ வேறு எந்த மானைக்கு இதில் நம்ம எடுக்கணும்னு பார்க்கணும். நெக்ஸ்ட் இப்போ பாருங்க, இங்கே 3 இங்கே 6, இந்த 3ஓட மடங்காக இருக்கா? இங்கே 6, இது 6ஓட மடங்காக இருக்கா? 12ஓட மடங்காக இருக்கா? ஸோ இப்படி பாருங்கள், இது 5, இது 10, இது ஓகே, இது 7 14, 14ஓட மடங்கு 28, 28ஓட மடங்கு 56. இப்படி செட் ஆகுதா? இதே ரூலில் அப்ளை பண்ணி பார்க்கும். இப்போ பாருங்க, இதில் எது தவறான எண்ணுன்னு கேட்டோம். இங்கே 5, இங்கே 10, அப்போ 10ஓட மடங்கு நமக்கு என்னது? 20 வரணும். சரிங்களா? 10ஓட மடங்கு இங்கே 20 வந்துச்சுன்னா கரெக்டாக இங்கே 40 வருதா? அப்போ இந்த 26 தான் என்னது? தவறான நம்பர். இதுவே சேம், இது தவறான எண் கேட்டிருக்காங்க. இதில் எல்லாமே பாருங்க ஆடு நம்பர். 40 மட்டும்தான் ஈவன் நம்பர். இரட்டைப்படைன்னா 40 மட்டும் தான், மீதி எல்லாம் ஒற்றைப்படை. அதனால இதுதான் தவறான எண். அடுத்த நெக்ஸ்ட் எண் என்னன்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? பாருங்க 74, அடுத்த நம்பர் 74, அடுத்து 72, 24 20ன்றது. ஓகே, இப்போ 74 டிவைட் 1 என்ன வரும்? 74. சரிங்களா? 74 -2 72. ஓகே, 72 டிவைட் 3 24. பாருங்க, ஃபர்ஸ்ட் டிவைட் பண்ணிருக்காங்க, அடுத்து சப்ராக்ட் பண்ணியிருக்காங்க, அடுத்து டிவைட் பண்ணியிருக்காங்க. அப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? சப்ராக்ஷன். சரிங்களா? 20. நெக்ஸ்ட் டேர்ம் 20 டிவைட் 5 டிவைட் பண்ணணும். 20/5 4. ஸோ ஆன்சர் இஸ் 4. நெக்ஸ்ட் 1 + 5 + 9 + எக்ஸெட்ரா என்ற தொடரில் எத்தனை உறுப்புகளை கூட்டினால் கூடுதல் 190 கிடைக்கும் அப்படிங்கிறது இங்கே கொஸ்டின். ஓகே, ஃபார்முலா யூஸ் பண்ணலாம், இல்லைன்னா நம்ம என்னது ஆப்ஷன் வழியாகவும் போயிடலாம். சரிங்களா? ஆப்ஷன் வழியாக போகிறதே நமக்கு ரொம்ப ஈஸியாகவே முடிஞ்சு போயிடும். ஃபார்முலானா அது குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் நமக்கு மாறும், அதை சால்வ் பண்ணணும். ஸோ நம்ம என்னது ஆப்ஷன் வழியாக போகிறோம். இருக்கிறதுலே சின்ன நம்பர் என்னது பாருங்க, இது எத்தனை நம்பரை கூட்டினா 120 கிடைக்குன்னு கேட்டுறேன், 190 கிடைக்கணும். இப்போ 1 5 9 டிஃப்ரென்ஸ் பாருங்கள் 4, ஒவ்வொரு நம்பருக்கு டிஃப்ரென்ஸ் 4. அப்போ சீரீஸில் அடுத்த டைம் என்ன வரும் நமக்கு தெரியணும். 13 17 21, நெக்ஸ்ட் என்னவா இருக்கும் போகுது? 25, இங்கிட்ட போட்டுக்கிடும் 25 29 33 37 இப்போ இது கூட்டி பாருங்க என்ன வருதுன்னு. இது 10ன்னு வரும், இன்னொரு 20, ஒரு 30, 1 31, மீதி 3 4 5 5 9 91, 10 19, மீதி 1 6 9. கரெக்டாக வருதா? 10 நம்பர். அவ்வளோதான். ஃபார்முலாவுக்கு கூட நம்ம இதை கூட யூஸ் பண்ணிக்கலாம், நமக்கு ஈஸியாக முடிஞ்சிடும். நெக்ஸ்ட்டு மதிப்பு காண்க. 1³ + 2³ + 3³ + எக்ஸெட்ரா 15³ - 1 + 2 + 3 + எக்ஸெட்ரா 15 கொடுத்துருக்கு. இது என்னது? இந்த மெத்தடில் இருக்குது. ஃபஸ்ட்டு n நேச்சுரல் நம்பருடைய கியூபிக் ஃபார்முலா என்னென்னு எழுதுவோம்? n × n + 1/2 the whole cube. இதே இது ஃபஸ்ட்டு n நேச்சுரல் நம்பருடைய கூடுதல் என்னென்னா n × n + 1/2. சரிங்களா? இங்கே என்னுக்கு பதிலாக 15 போடுங்க, அவ்வளோதான். இப்போ 15 + 1 இப்படி எழுதிக்கும். 15 + 1 கியூபு ஸ்கொயர்டு, கியூபுன்னு போட்டு ஸ்கொயர்
சரிங்களா, மைனஸ் 15 + 1/2 சரிங்களா. இப்போ 15 × 16/2 ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 15 × 16/2. இப்போ ரெண்டுலையுமே 15 × 16/2 காமனாக இருக்குது, அதனால் எடுத்துருங்க. 15 × 16/2 மைனஸ் 1 போகுது. இப்போ இதை கட் பண்ணிடுங்க. 8 15 8 120, 8 18 120 மைனஸ் 1 120 மைனஸ் 1 என்ன வரும்? 119. ப்ராடக்ட் பண்ணுங்க. 119 12 9 2 18 11 2 22 1 23 8 12 மீதி 1 4 14,280. ஒரு நபர் ஒவ்வொரு ஆண்டும் அதற்கு முந்தைய ஆண்டு சேமித்த தொகையில் பாதியை சேமிக்கிறார். 6 ஆண்டுகளில் அவர் 7,875 சேமிக்கிறார் எனில் முதல் ஆண்டில் அவர் சேமித்த தொகை எவ்வளவு? பாருங்க, இந்த நம்ம கவனிக்க வேண்டிய பிளேஸ் இருக்குன்னா, ஒவ்வொரு ஆண்டும் அதற்கு முந்தைய ஆண்டு சேமித்த தொகையில் பாதியை. சரிங்களா, ஒவ்வொரு ஆண்டும் அதுக்கு முந்தைய வருஷம் அவர் எவ்வளோ சேமிச்சாலும் அதில் பாதியை. மொதல் வருஷம் அவர் எக்ஸ் அமௌண்ட் சேமிக்கிறார், நான் எடுத்துக்கிறேன். சரிங்களா, மொத்தம் 6 வருஷத்துடைய கூடுதலை கொடுக்குறேன். ஃபஸ்ட்டு வருஷம் எக்ஸ் அமௌண்ட்டு, அடுத்த வருஷம் என்ன பண்ணுவார்? இதில் பாதியை தான் அவர் சேமிப்பார். நெக்ஸ்ட் வருஷம் இதில் பாதி. சரிங்களா, இதில் பாதினா x/2 / 2 என்ன வரும்? 4. இப்படி பார்க்கணும், x/2 / 2. சரிங்களா, அதனால் x/4. இதில் பாதி என்ன வரும்? x/8. மொத்தம் 6 வருஷம், 4 வருஷம் இருக்கும். 16 x/32. இதனுடைய கூடுதல் எவ்வளோ இருக்குன்னு சொல்லியிருக்காங்க? 7875. 7,875 மொத்தம் ஒரு கூடுதல். மொதல் வருஷம் அவர் எவ்வளோ சேமிச்சாரு அப்படிங்கிறது நம்ம எக்ஸ் என்னன்னு கண்டுபிடிச்சா முடிஞ்சு போச்சு. ஓகே, எல்லாத்துலேயும் எக்ஸ் இருக்கா? காமனாக எழுதி எடுத்துருக்கு. அப்போ 1 + 1/2 + 1/4 + 1/8 + 1/16 + 1/32 = 7875. ஓகே, இப்போ எக்ஸ் LCM என்ன வரும்? 32 வருமா? இப்போ இங்கே 32, இங்கே 32 வர 16ஆல் மல்டிபிள் பண்ணணும். இங்கே 32 வர என்ன வரும்? 8, இங்கே 4, இங்கே 2, இங்கே 1. ஓகே, இப்போ எக்ஸ் கூட்டினா என்ன வரும்னு பாருங்க. இது ஒரு 40, இது ஒரு 20, 40 20 60 63 63/32 7 8 7 5, which implies x equal to 63. ஓகே, அப்படி கொடுங்க. 9ஆவது பிள்ளை கொடுத்து பாருங்க. 9 7 63. சரிங்களா, இங்கே 9ஆவது பிள்ளைஸா 98 72 98 72 மீதி 6 9 7 63 மீதி 4 9 5 45 ஓர் 7 7 மிச்சம் 7 14 7 14 மீதி 3 7 35. அப்போ 125ஐயும் 32ஐயும் ப்ராடக்ட் பண்ணுங்க. 2 10 12 24 25 5 15 மீதி 1 12 36 36 37 0 10 0 4000. ஒரு தரவின் சராசரி மற்றும் மாறுபாட்டு கெழு. சராசரினா ஆவரேஜ் எக்ஸ் பார், மாறுபாட்டு கெழு கொடுத்துருக்காங்க. கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன் சராசரி 4, மாறுபாட்டுகள் 87
5% திட்ட விலக்கம். திட்ட விலக்கம் என்ன? சிக்மா கண்டுபிடிக்க சொல்லுங்கள். ஃபார்முலா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சிவி ஈக்குவல் டு சிக்மா பை எக்ஸ் பார் இன்ட்டு 100. இதுதான் அதனுடைய ஃபார்முலா. என்ன கொடுத்துருக்காங்க, என்ன கேட்டிருக்காங்க. இதில் உள்ள எக்ஸ் பார் இருக்குது, இதில் உள்ள சிவி இருக்குது, இது கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. சரிங்களா? கொடுத்துருக்கதை அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். சிவி என்னமா 87.5 சிக்மா எக்ஸ் பார் எவ்வளோ கொடுத்துருக்காங்க 4 இன்ட்டு 100. இதை அடிச்சுக்கலாமா? 25 வருமா? இப்போ சிக்மா ஈக்குவல் இது ப்ராடக்டில் இருக்குது, இங்கிட்ட வந்தால் டிவைடில் வரும். ஓகே, 5ஆவது புள்ள அடிங்க. 5 25, இங்கே 5ஆவது புள்ள அடித்தா 17 85 மீதி 2 5 25, 3 15 மீதி 2 5 25. ஸோ 3.5 தான் ஆன்சர். ஒரு பணப்பையில் 2000 நோட்டுகள் 10, 500 நோட்டுகள் 15, 200 நோட்டுகள் 25 உள்ளன. ஒரு நோட்டு சமவாய்ப்பு முறையில் எடுக்கப்படுகின்றது எனில் அந்த நோட்டு 500 நோட்டாகவோ அல்லது 200 நோட்டாகவோ இருப்பதற்கான நிகழ்தகவு. அதாவது 2000 ரூபா நோட்டு இருக்குது, 500 ரூபா நோட்டு இருக்குது, 200 ரூபா நோட்டு இருக்குது ஒரு பையில். சரிங்களா? அது ஒவ்வொன்றுலையும் ஒவ்வொரு நோட்டு எவ்வளோ கவுண்டிங் இருக்குன்னு நம்ம கொடுத்துட்டாங்க. கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்கன்னா, சமவாய்ப்பு முறையில் நான் ஒரு நோட்டு எடுக்கிறேன், அந்த நோட்டு ஒன்று 500 ரூபா இருக்கலாம், இல்லைனா 200 ரூபா இருக்க வாய்ப்பு என்ன அப்படின்னு அந்த கொஸ்டின். மொத்தம் 500 ரூபா நோட்டு எத்தனை இருக்கு? மொத்த நோட்டு எவ்வளோ இருக்குன்னு பாருங்க. 10, 15, 25 இது ரெண்டையும் கூட்டினீங்கன்னா என்ன வரும்? 40. 40 10 50. மொத்தம் டோட்டல் 50 இருக்கு. சரிங்களா? மொத்தம் டோட்டல் 50 நோட்டு இருக்கு. அதில் ஒன்று 500 ரூபா நோட்டு எடுங்க, இல்லைன்னா 200 ரூபா நோட்டு. இப்போ 500 ரூபா நோட்டு எத்தனை இருக்குது? 15 இருக்குது. அப்போ அந்த 15னா நான் ஒரு நோட்டு இருக்குது 15 C1. இங்கே அந்த மணிக்கு C1. ஓகே, அல்லது கொடுத்துருக்கிறதுனால ப்ளஸ். ஓகே, இல்லைன்னா 200 ரூபா நோட்டாக இருக்கலாம். 200 ரூபா நோட்டு எத்தனை இருக்குது? 25 இருக்குது. 25 C1, மொத்த நோட்டு 50. ஓகேவா? இப்போ 15 C1னா 15, இது 50 ப்ளஸ் 25/50 என்ன வரும்? 40/50. 0 0 அடிபட்டுச்சுன்னா 4/5. ஓகே, அவ்வளோ. இப்போ ஏ அப்படிங்கிற கணத்துக்குள்ள 1 2 3 4 5ன்னு 5 உறுப்புகள் உள்ளன. பி என்ற கணத்திற்கு, அதாவது ஏங்கிற கணத்திலிருந்து பி என்ற கணத்திற்கு 1024 உறவுகள் உள்ளன எனில் பியில் உள்ள உறுப்புகளின் எண்ணிக்கை என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? இப்போ வந்து ஏ இதுதான் நம்மளுடைய பி. சரிங்களா? இதுக்கு வந்து ஒரு ரிலேஷன் உறவுகள் கொடுக்குறோம். இதில் வந்து நமக்கு மொத்தம் 5 உறுப்புகள் இருக்குது. இதில் என்ன உறுப்புகள் இருக்குது நமக்கு தெரியாது. சரி, ஆனால் மொத்தம் இது ரெண்டுக்கும் நமக்கு எத்தனை உறவுகள் கொடுக்கலாமா? 1024 உறவுகள் கொடுக்கலாமா? அப்படி இருந்தால் இதில் எத்தனை உறுப்புகள் இருக்கும் அப்படின்னு கேட்டுறாங்க. அந்த உறுப்புகள் கண்டுபிடிக்க ஃபார்முலா என்னன்னா 2/mn. இந்த எம்ங்கிறது என்னன்னா ஏல எத்தனை நம்பர் ஆஃப் உறுப்புகள் இருக்குது அப்படிங்கிறது தான் எம். சரிங்களா? என்னங்கிறது என்னன்னா பியில் எத்தனை நம்பர் ஆஃப் உறுப்புகள் இருக்குது அப்படிங்கிறதா எண். சரிங்களா? இதனுடைய வேல்யூ வந்து 10 24 இருக்கான். சரிங்களா? நமக்கு ஏல எவ்வளோ இருக்குன்னு கொடுத்துருக்காங்க? 5. இப்போ 5n ஈக்குவல் டு இந்த 10 20 1024 எப்படி எழுதுனா 2/10 எழுதலாம். அடிமானம் சேமாக இருந்தால் பவரை என்னது ஈக்குவல் பண்ணிக்கலாம். அப்போ 5n ஈக்குவல் டு 10. இப்போ n ஈக்குவல் டு 10/5 ஈக்குவல் டு 2. ஆமாம். இரண்டு நாணயங்கள் ஒன்றாக சுண்டப்படுகின்றன. 2 நாணயங்கள் வெவ்வேறு முகங்கள் கிடைப்பதற்கான நிகழ்தகவு என்ன? இப்போ 2 நாணயங்களை சுண்டும் போது என்னென்னலாம் நமக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது? நாணயங்கள் டிடி வரலாம், ஹச் வரலாம், அதாவது ரெண்டுமே டெய்லாக இருக்கலாம், ரெண்டுமே ஹெட்டாக இருக்கலாம், இன்னும் ஒரு டெய்ல் ஒரு ஹெட்டாக இருக்கலாம், இல்லைன்னா ஒரு ஹெட்டு ஒரு டெய்லாக இருக்கும். இப்போ மொத்தம் 4 வாய்ப்புகள் இருக்கும். சரிங்களா? அவங்க என்ன கேட்டாங்கன்னா 2 நாணயங்கள் வெவ்வேறு முகம், அப்போ இதுவும் வரக்கூடாது. அப்போ இந்த 2 பாசிபிலிட்டி மொத்தம் 4 இருக்குது. இது 2. இப்போ என்ன வரும்? 1/2. ஒரு சினிமா அரங்கின் முதல் வரிசையில் 20 இருக்கைகளும்
மொத்தம் 30 வரிசைகளும் உள்ளன. சரிங்களா? அடுத்தடுத்து ஒவ்வொரு வரிசையிலும் அதற்கு முந்தைய வரிசையோட 2 இருக்கைகள் கூடுதலாக உள்ளன. கடைசி வரிசையில் எத்தனை இருக்கைகள் இருக்கும்? மொத்தம் ஒரு வரிசையில் 20 இருக்கை இருக்கு. சரிங்களா? இதில் 20 சீட் இருக்கு. மொத்தம் வரிசை எத்தனை பார்த்தா 30 இருக்கு. ஓகே, ஒவ்வொரு வரிசையிலும் அதற்கு முந்தைய வரிசையோட 2 இருக்கைகள் கூடுதலாக இருக்குமா? இப்போ இது 20னா அடுத்த வரிசையில் எனக்கு 22, அடுத்து 24 இப்படி இருக்குமா? சரிங்களா? கடைசி வரிசையில் எத்தனை இருக்கும் இந்த 30 வரிசையில்? இப்போ மொதல் வரிசையில் 20, அடுத்தடுத்து 2 கூட்டிகிட்டே போகுது. இப்போ ரிமைனிங் இதுதான் ஃபஸ்ட்டு. இப்போ ரிமைனிங் என்ன இருக்கும்? மொத்தம் ஃபஸ்ட்டு ஒன்றை விட்டுருங்க. அப்போ மீது 29 இருக்கும். அதில் ஒவ்வொன்றிலே 2 கூடுது. இப்போ 29 × 2 58 சீட்டு இதுலேருந்து கூடின்னு இருக்கும். ப்ளஸ் 20 = 78. ஓகே, ஒன்றும் இல்லை, இதுதான் ஃபார்முலா. A + n - 1 × D. D ஃபார் டிஃபரன்ஸ். D ஃபார் டிஃபரன்ஸ். ஒன்றில் 2 தானே கூட்டிகிட்டு போகுது டிஃபரன்ஸ். என்னங்கிறது 30. 30 - 1 29. ஏங்கிறது ஃபஸ்ட்டு உறுப்பு. இதுதான் ஃபார்முலா. வேறு ஒன்று. நன்கு களைத்து அடுக்கப்பட்ட 52 சீட்டுகள் கொண்ட சீட்டுக்கட்டிலிருந்து ஒரு சீட்டு எடுக்கப்படும் போதே ஒரு ராசா அல்லது ஒரு ராணி கிடைப்பதற்கான நிகழ்தகவு என்ன அப்படின்னு கேட்டோம்னா மொத்தம் 52. அதில் வந்து ரேண்டமாக ஒரு சீட்டு எடுக்கிறேன். அது ஒன்று ராஜாவாக இருக்கலாம், இல்லைன்னா ராணியாக இருக்கலாம். சரிங்களா? மொத்தம் ஒரு சீட்டுக்கட்டில் 4 ராஜா இருக்கும், 4 ராணி இருக்கும். சரிங்களா? 4C1 அல்லது கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ளஸ் 4C1 4 2/30. முதல் 10 இயல் எண்களால் மீதியின்றி வகுப்படக்கூடிய சிறிய எண். முதல் 10 இயல் எண்கள் இல்லை, 1 to 10 தான். சரிங்களா? இந்த 1 to 10ல 1 2 3 4 5 6 7 8 9 10 இந்த நம்பரால் மீதியின்றி வகுப்படக்கூடிய மிகச்சிறிய எண் எதுன்னு கேட்டிருக்காங்க. இப்போ 1 to 10 வரைக்கும் உள்ள நம்பரால் டிவைட் ஆகும். சரிங்களா? அப்போ அந்த நம்பர் 10ஆலையும் கட்டாயம் டிவைட் ஆகும். ஒரு நம்பர் 10ஆல் வகுப்படணும்னா அந்த எந்த நம்பர் வகுக்குமோ அந்த நம்பர் கடைசியாக 0ல் முடிஞ்சிடணும். இப்போ இந்த நம்பர் பார்த்தீங்கன்னா 0லே முடியல. கட்டாயம் இந்த நம்பர் 1 to 10 உள்ள நம்பரால் வகுப்படாது. அதனால் இந்த ஆப்ஷனை நெக்லெக்ட் பண்ணிடணும். சரிங்களா? நெக்ஸ்ட்டு 1 to 10ங்கிறப்போ அதில் 2 3 4 5 6லாம் இருக்கும். சரிங்களா? அப்போ 3ங்கிற நம்பரால் இது வகுப்படணும்னா, ஒரு நம்பர் 3ஆல் வகுப்படணும்னா அந்த நம்பருடைய கூடுதல் 3ஓட மடக்கையாக இருக்க வேண்டும். அப்போ இதை ஃபஸ்ட்டு பாருங்கள். 3 6 9 9 4 13. 13 பார்த்தீங்கன்னா 3ஆல் வகுப்படாது. அப்போ ஆப்ஷன் ஏ தப்பு. 2 5 7 7 2 9 9ங்கிறது 3ஆல் வகுப்படும். ஸோ இது வருது. இதே ஒரு செக் பண்ணி பார்த்துருங்க. 2 5 7 7 1 8 8ங்கிறது 3ஆல் வகுப்படாது. அதனால் இதுவும் தப்பு. ஸோ இதுதான் ஆன்சர். ஓகே, நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சுக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.